வெல்கம் பேக் டு கஞ்சி கேண்டி vlogs. எஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூர்லேயே பயங்கரமான இடம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கோயம்புத்தூர்ல கொஞ்சம் ஃபேமஸான இடம்னா இந்த ஈசாவோட ஆதி யோகி. அங்கே தான் நம்ம இப்போ இருக்கோம். அங்கே என்னென்னலாம் இருக்குது அதை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து பாதி பேர் போனாங்க. அங்கே திரும்பி பாருங்களேன், அந்த ஈசா வந்து அந்த கட்டி பிடிக்கிற மாதிரி, எனக்கு பின்னாடி சிவன் இருக்க மாதிரி. ஊர்ல இருக்க எல்லா தலைவர்த்தனமும் பண்றது இங்க வந்துட்டு நல்ல மாதிரி நடிக்கிறது. எத்தனை நாளைக்கு தான் இந்த கதை கொடுப்பானுங்க நானும் பாக்குறேன். அதான் தப்பு பண்ற வரைக்கும் பண்ணிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டா, நான் உத்தமாட்டா, நான் சாமி கும்பிட்டேன்டா, என் பாவமெல்லாம் கழிஞ்சிடுறேன் தான் கழிஞ்சிருமா பண்றது போற உதவித்தனம். நீதான் எங்களுக்கே காசு ஏன் யூடியூப்ல இருந்து உனக்கு எவ்வளவு காசு வரும்? என்னம்மா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 மில்லியன் வருது. ஒரு நாளைக்கு 1 மில்லியன் வருது. 1 மில்லியன் வியூஸ் வருது, 1 மில்லியன் காசு வருது. 1 மில்லியன் வருது. பாத்துக்காங்க, எங்களுக்குலாம் டோட்டல் இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோலையும் சேர்த்தா கூட எனக்கு 1 மில்லியன் வியூஸ் வராது. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். வியூஸ் தான் சொன்னியா, லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க, போட முடியும் அந்த பக்கம். சாமி சாமி சாமி, தள்ளி 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 தள்ளி. பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தால் காசு எங்க போனாலும் திங்கிறதுக்கு சோறு சோறு சோறு, எங்க போனாலும் சோறு சோறு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சோறு தமைக்கன்னா நீ சம்பாரிச்சும் ஆளும் கூட வந்து நீ சாப்பிடணும், சரியா? எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு இருக்க கூடாது. நான் வந்து இவனுக்கு தான் கஞ்ச அடிச்சு பாடுங்க, நானும் அப்படி கிடைக்காது. நானும் கோயம்புத்தூர்ல தான் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கேன். ஆனா ஈசாக்கு வந்து என்னமோ 2 டைம் தான் வருவோம். அதான் அது எனக்கு நிறைய பேர் நம்ம ஊர்லயே ஒண்ணு இருக்கும். ஆனா அது வெளியூர்காரங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய இடம்டா அப்படின்னு சொல்லி ஆர்கியாசம் வாங்குற மாதிரி. அது வந்து எப்படி சொல்றது, எப்படி எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இதா இருக்கும். ஆனா நம்ம ஊருக்காரங்க ஈஸா தானே, ஏன்னா நம்ம போய்க்கலாம் பொறுமையா. ஆனா வந்து பார்த்தா தான் தெரியும் உள்ள இருக்க அந்த ஆர்கிடெக்சர் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து இங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். அதான் இருக்கும்போது அதோட அருமை எதுவும் தெரியாது. எல்லாத்துக்கும் தான், ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஒரு பொருளா இருந்தாலும் சரி, இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், சா இது இவ்வளவு ஒருத்தான்ட்டு. எனக்கு மனசாட்சிக்கு தகரத்துல தான் பண்ணியிருக்கேன். அங்க தெரியுதா, தகரத்துல தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ரகசிய குகை இருக்குது, தங்க இருக்கு, அதுல தங்க இருக்கு. உள்ள தூங்கிட்டு இருக்காரு. எல்லாம் வயசானவனுங்க நடக்கிறதுக்கு முட போட்டு கால் வலிக்குது. புரியல. புத்தர் உள்ள தூங்கிட்டு இருக்கு. ஆமா, நீ வேணா போய் உட்காந்துக்கோ. இங்க ஒரு டோர், மழை தண்ணி உள்ள போகுதா, வாட்டர் ப்ரூஃபா? இது எப்படி தெரியுமா கேட்டீங்க? இந்த டோர் தான், டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இந்த டோர் தான். இது 4 சித்தர் தூங்கிட்டு இருக்காங்க. யார் அந்த 4 சித்தர்? அவன் போலி சாமியா? டேய், சாமிலாம் கிடையாது. அதுக்குள்ள சுத்தி முடிச்சிட்டோமா? அவ்வளவுதானா? ஜடாயு தான் பெருசா இருந்துச்சு நம்ம போனது. எவ்வளவு பெருசுக்கு கட்டி வச்சிருக்கேன். நீங்க ஜடாயு போனீங்க. ஐவி போவனா? ஐவில நீ போக மாட்டே. கனவு வேணா காலிட்டு இருங்க. ஐவி போவோம்.
எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்கள். சுவாமி தியானம் பண்ண விடுறா. எனக்கு இஸ்கி இஸ்கி என்று கேட்கிறது சுவாமி. எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது? எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. போனை 80,000 கொடுத்து வாங்கியிருக்கான். ஒரு ஜூம் பண்ண முடியாது. என்னத்துக்கு போன் வாங்கியிருக்காங்க? ஜூம் பண்றதுனா போன் ஓபன் பண்ணி இப்ப ஜூம் பண்ணணும். இப்படி அங்க என்ன பண்றாங்க காமிக்கணும், அங்க யார் யார் இருக்கான்ட்டு காமிக்கணும். இவன் தான் வாங்கி வச்சுக்கிறான் 80,000 கொடுத்து ஐபோன் 13 ஜூம் ஆக மாட்டேங்குது. என்னத்த போன் வாங்கியிருக்காங்க பாரு. அதே 80,000 தான் ஐபோன் 15. பார்த்து எப்படி ஜூம் இருக்குன்னு. நிலாவே ஜூம் பண்ணலாம். ஆனா இதுல 6x தான் கொடுத்துருக்கானுங்க. ஸ்கேம் பண்றானுங்க. 80,000 போன் வாங்குறோம்ல ஒண்ணு ஜூம் ஆகணும். வர வர லோக்கல் செட்டு 100x 200x விட்டா இங்க இருந்து விட்டா யுரேனஸ் அது என்ன நெப்டியூன் ப்ளூட்டோலாம் தெரிய மாட்டிருக்கு. ஆனா இவனுக்கு கொடுக்குற ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க. ஈசாக்கு வந்து நீங்க வர கரெக்டான டைமிங் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈவினிங் 3 மேல தான் வரணும். ஏன்னா மதியம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிலா இருக்கும். அப்படி என்னடா உங்களுக்கு அந்த மனசு வந்து காமா இல்லை பீஸா இல்லைன்னு நினைச்சிங்கன்னா இருக்காது. ஏன்னா வர்றது நம்ம மனசு திருப்திக்காக தான் நம்ம வர்றது. சும்மா வந்துட்டு என்னடா மொட்டை வெயிலில் வந்துட்டு அப்படி பண்ணாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. வெயிலில் வரவங்களும் வரலாம். பிறக்கும் போது நம்ம ஏசியோடய பிறந்தா காலையில் தான் பார்த்தாலும் என்னடா இறங்கின உடனே வெயில் அடிக்குது அப்படிங்கிறான். ஆனால் அவனும் பணக்கார வீட்டு பையன் பிறக்கும் போதே ஏசியில் பிறந்துட்டான். நாங்கள்லாம் இதில் வளர்ந்துட்டோம். ஸோ அதை பற்றி நீங்கள் இல்லை. ஸோ நீங்கள் வர்றதுன்னா அந்த ஒரு 3 to அந்த 5 அதுக்கு மேலே வாங்க. அதுக்கு நைட் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் ப்ரொஜெக்ஷன்லாம் இருக்கும். சூப்பராக நீங்கள் வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா கோயம்புத்தூர்காரங்க யாராவது பார்த்துருப்பீங்க இங்கே என்னடா இருக்குன்னு பார்க்குறேன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. சும்மா நாங்களே வரலையா ஒரு மன திருப்திக்காக நாங்களும் பக்தியில் இறங்கி எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்னு தான் வரோம். நடக்குதான்னு பார்க்கலாம். எங்களுக்கு நடக்கலனாலும் பரவாயில்ல, ஊரில் இருக்கவங்களுக்கு. யாரோ யாரோ நீ யாரோ. இங்கே வந்து ஈஷாக்கு வந்து நாங்கள் சாமி கும்பலான்ட்டு வந்தா அவங்க கப்புள்ஸ் உட்காந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க பேசலாம் காமிக்க மாட்டேன், யாரும் காமிக்க மாட்டா, தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து சாமி கும்பிட்றதுக்கு தான் வரணும். இப்பெல்லாம் அந்த மாதிரி வீடியோ கிடையாது. அதனால நாங்கள் காமிக்க மாட்டோம். இது ஒரு சேனல்காரன் இருக்காங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டே இருப்பான். அவன் வந்து இந்த நியூஸ் மீடியாவில் எப்பயுமே நம்பாதீங்க. அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதை கொடுப்பான். எப்படின்னா இந்த நியூஸ் மீடியாக்காரனுங்க சும்மா அவன் பேசுறது என்ன தெரியுமா சொல்லுவானுங்க. ஒருத்தன் திருட்டு கேஸில் மாட்டிட்டான். அவன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அடுத்த நாளே அவன் நிரபராதி ப்ரூவ் ஆயிரும். ஆனால் அதெல்லாம் அவங்க போட மாட்டானுங்க. சும்மா அவன் கெட்டது பண்ணிட்டானா அவனை போய் தப்பாக பேசினா முன்னாடி ஏறிட்டு வந்து நிற்பானுங்க இந்த மீடியாக்காரனுங்களாம். அதே ஒரு நல்லதானா அந்த மாதிரிலாம் வரமாட்டானுங்க. இபிஎஃப்க்குன்னு சொல்லல, ஊர் பாதி பேருக்கு அப்படி தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் நானும் பார்த்தேன். ஒருத்தனுங்க கெடுக்கணும்னா முன்னாடி வந்து நிற்பானுங்க. அதே நல்லது பற்றி பேசினா எங்களை வராது. எல்லாரும் தான் அப்படி. அதான் ஒருத்தவங்களை போய் தப்பா பேசினா முன்னாடி ஏறிட்டு வருது. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். வீடியோ நீங்கள் அனுப்ப முடியல இருக்காது. கண்டென்ட் யோசிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்படி வியூஸ் பார்க்க மாட்டீங்க. அப்படி யாராவது பார்த்தீங்கன்னா அந்த 100 பேர் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கூட வியூஸ்லாம் அதிகமாக போகுது. முதல்ல 4 பேர் 10 பேர் பார்த்துட்டீங்க. ஒரு 40 பேர் 50 பேர் பார்க்குறீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அந்த 40 பேர்ல ஒரு 4 பேர் திரும்ப கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்க, அந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கு. நானும் பண்ணுறேன், முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் சுடுகாட்டில் போய் பிரியாணி தின்னு பண்ணலாம். வீடியோ தானே, இப்போ பண்ண மாட்டியா? நிறைய பேர் பண்ணிட்டாங்க. சரி பண்ணதே பண்ணேன். நான் இப்போ இது தான் பண்றானுங்க. அப்பா எல்லாம் ஊரே தான் லவ் பண்ணுது, நீ லவ் பண்ணாம இருக்கியா? இது இல்லை என்ன கதையா இருக்கு எனக்கு புரியல. சொல்லு. அப்பன்னு வை